இந்த காணிக்கை கொடுப்பதுல பயங்கரமான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த பரிசேயர்கள் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, காணிக்கை கொடுக்கிறேன் அப்படிங்கிறதான அந்த ஒரு எண்ணத்துல, அவங்க கொடுக்கக்கூடியதான அந்த சீரகம், மிளகு, ஸ்தோத்திரம், ஒர்த்தலாம் இதுலலாம் அவங்க என்ன பண்ணாங்கனாக்க, காணிக்கை கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம். இந்த காணிக்கை ஏன் கர்த்தர் இந்த வேத வசனத்துல இந்த இந்த பரிசேயருடைய அந்த காணிக்கையை அவர் அடையாளப்படுத்துறாருனாக்க, இதை கேட்குதான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க உங்க வீட்டுல வந்து சமைப்பதற்கென்று பயன்படுத்தக்கூடியதான சீரகம், நீங்க எடுத்து போடக்கூடிய அந்த சீரகத்தினுடைய அளவு ஒரு டீஸ்பூன் அளவு தான் இருக்கும். அதுவே கொஞ்சம் இருக்கும். அதிலிருந்து ஒரு 10ல் ஒரு பாகத்தை எடுத்து நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து வைக்கக்கூடியதான நூதன சீசர்கள். அதனால தான் பரிசேயரை குறித்து அவர் எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்றார். அவங்க மாயக்காரர்கள், தன்னுடைய அங்கிகளை நீளமா மாத்துவாங்க, காப்பநாடுகளை அகலமாக்குவாங்க, ஸ்தோத்திரம், வீதிகள்ல நிற்பாங்க, அங்க நின்று ஜெபம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் நாமம் தூசிக்கப்படுவதற்கு ஏதுவாக அந்த மாயக்காரராகிய பரிசேயரும் வேத பாரகரும் செய்வதின்படினால அவர் சொல்றாரு, இவங்களை நீங்க பின்பற்றாதீங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை என்னமோ உண்மைதான். அவங்க கொடுக்கக்கூடிய காணிக்கையில் எந்த தவறும் இல்லை. அவங்க ஜெபிக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, உபவாசிக்கிறாங்க, சபைக்கு வராங்க, எல்லாம் சரிதான். ஆனால் எல்லாவற்றையும் வெளிப்படையாக எல்லா ஜனங்களுக்கு முன்பாக செய்து தங்களை நீதிமானாக வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு பெரிய காரியம் செய்கிறபடினால கர்த்தர் சொல்றாரு, இவர்களுடைய அந்த பலனை அடைந்து தீர்ந்தாயிற்றென்று நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். இன்றைக்கு நீங்க காணிக்கை கொடுக்கணும்னா மறைவாக கொடுக்கணும், ஸ்தோத்திரம், கவனமா கொடுக்கணும், சரியா கொடுக்கணும், சரியான நபருக்கு கொடுக்கணும், ஸ்தோத்திரம், அது சரியாக பயன்படுகிறதா என்றதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும்.